ஜுராசிக் வேர்ல்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா ஓட்டக்காரு டக்குன்னு உடஞ்சிருது. ஸோ என்னாலாம் நம்ம காரை நான் எடுக்கிறது இல்லை. ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம், எஸ் த பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷனு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கோட கேமாக தான் இது இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டக்குன்னு கார் எடுத்துடலாம். ஸோ இந்த கார் நல்லா இருக்குல்ல, க்ரீன் கலர், அதனால தான் இந்த கார் நான் எடுப்பேன். ஸோ ஆனால் நம்ம இந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த காரில் நம்மளால் எடுத்துன்னு போக முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கார் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இப்போ ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போனோம். ஸோ நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் டக்குன்னு நம்மளால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட முடியும். இந்த மாதிரி சுற்றின்னு போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டக்குன்னு போகணும். அங்கே போகலாம். ஏன் இங்கேயே பார்த்தீங்கன்னா காரோட பாடி பார்ட்ஸ்லாம் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படியே தான் சமாளிக்கணும். பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் டக்குன்னு போனால் நல்லா தான் இருக்கும். போச்சு, பாடி பார்ட்ஸ் போச்சு. முன்னாடி ஒன்று போச்சு. என்னெல்லாம் நடக்குதுங்க. பிரேக் போடு ஜஸ்ட்டு இல்லை, மிச்சம் இருக்கிற பாடி பார்ட்ஸும் போயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரயில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். நான் ட்ரெயின் கிட்டே வந்துட்டியே. எதுக்கு இன்னும் முன்னாடி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி போனால் அது ஒருத்தரத்துலங்கள கேட்டு, இதுதான் ஜுராசிக் வேர்ல்டோட கேட். அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்கோம். உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இருங்க. இப்படி இருந்தால் நம்மளால் காட்டவே முடியாது. அங்கே பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். ஜுராசிக் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெயிட்டிங்கில் திறகுது. வெயிட் இங்கே பாதி பார்ட்ஸ் வரும்பொழுது போச்சு. அப்புறம் கார் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நாங்கள் டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கார் புதுசாக ஏதாவது எடுப்போம். 747 இது பைக் நம்பர் தானே. 222 இதில் என்ன போகுது ஆட். இந்த ஆடை நான் சுத்தமாக வெறுக்கிறேன். என்ன தான் பண்ணுறது. இது என்கிட்ட வர ஆடு தான், நீங்கள் உங்கள் ஆடு நினச்சிக்காதீங்க. இது பீச் பைக் எனக்கு வேணும். நீங்கள் யாருக்காவது பீச்சில் பைக் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, யாரெல்லாம் மெரினா பீச் போயிருக்கீங்களோ கீழே லைக் கமெண்ட்டில் பிங்க் கலர் ஹார்ட் அனுப்புங்க. இந்த பைக்கை தானே நம்ம காரை ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். நோ